ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சூப்பராக இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல் பென்ஸ் அப்டேட்ஸ். எல்லோரும் நல்லா இருங்க. ரம்லான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லோரும் நோன்பு வைங்க, திக்ரு பண்ணுங்கள், குரான் படிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போக. ஹண்டி மலாய் கோஃப்தாக்கு தேவையான பொருட்கள் 150 கிராம்ஸ் பீஃப் மீட்ஸ், பொட்டுக்கடலை 100 கிராம், இது வந்து தேங்காய் அரை மூடி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, சோம்பு அண்ட் ஒரு எட்டு வந்து முந்திரி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா வந்து இது வந்து தனியாக, இது எதுக்குன்னா இது கிரேவிக்காக ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொத்தமல்லி கொஞ்சம், அப்புறம் வந்து இது கொஞ்சம் பச்சை மிளகாய், வெங்காயம், இது ஃபுல்லாகவே கிரேவிக்காக ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் போய் மீட்டை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீட்டோட சேர்த்து அரைக்கிறதுக்காக கொஞ்சம் தேங்காய் போட்டு, கொத்தமல்லி, பச்சை மிளகாயெல்லாம் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை போட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் மீட் போட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கணும். இப்படி அரைச்சிட்டு வந்தால் தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்படி உருண்டை பிடிக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லாகவே எல்லாமே எடுத்து நம்ம ரிமூவ் பண்ணி வச்சிடலாம். இப்போ கிரேவிக்காக மசாலா அரைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வந்து இது குஃப்தாவோட மசாலா ஆயிடுச்சு. இப்போ இதோட கிரேவிக்காக நம்ம இப்போ மசாலா அரைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது முதல்ல இது பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து கிரேவி அரைக்கிறதுக்காக இன்க்ரீடியன்ட்ஸ் போட போகிறோம். சோம்பு 8, முந்திரி, வெங்காயம் 1.5 வெங்காயம், 2 வேணாலும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கும் இந்த கிரேவி. வேணாலும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்கு கூட இந்த கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நாம் வந்து இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்ச. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிரேவியோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் இதையே உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், உருண்டை பிடிக்க போகிறேன். நீங்கள் வந்து எந்த மாதிரி வேணாலும் உங்களோட ஸ்டைலில் நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பிடிச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை இப்படி வேணும்னாலும் உங்களோட சாய்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வேணும்னாலும் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி வேணும்னாலும், இல்லாட்டி இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், எனக்கு குஃப்தாவில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குஃப்தாலே வந்து நீங்கள் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து சேர்த்து நல்லா வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நான் வந்து உருண்டையாக தான் பிடிச்சிருக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த குஃப்தாவை வந்து நீங்கள் வந்து மண்பாண்டத்தில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கீ போட்டு செஞ்சாலும் ஓகே, ஆயில் போட்டு செஞ்சாலும் ஓகே தான், உங்களோட சாய்ஸ் தான் அது. ஆனால் வந்து நான் ஆயில் தான் போடுறேன். நான் இந்த மசாலா பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மசாலா தான் போட்டு நம்ம இப்போ வந்து கிரேவி செய்ய போகிறோம். செம நல்லா சூப்பராக இருக்கும். வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், மண்பாண்டம் வந்து கொஞ்சம் சூடாகிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். இப்போ வந்து நல்லா வந்து சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எவ்வளோ அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு. நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா எண்ணெய் வேணும் அப்படின்னாலும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஊற்றிக்கலாம். நல்லாயிருக்கும். அது வந்து சைடில் வந்து கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய். அதுக்குள்ளே வந்து நான் வந்து ஊரில் இருந்து நான் ஃப்ரைடே தான் வந்தேன். வ்ளாக் போடுறதுனால நான் வந்து ஷார்ட்டாக தான் வந்து இந்த வ்ளாக் போட்டிருக்கிறேன். ரொம்ப லாங்கெலாம் இல்லை. ரொம்ப ஈஸியான ரெசிபி எடுத்துகிட்டு வந்து போடலாம் அப்படின்ட்டு.
இப்போ வந்து ரம்லான் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாத்துக்கும் தெரியும் இந்த மாதம் வந்து ரொம்ப வந்து புனிதமான மாதம் அப்படின்ட்டு. இந்த மாதத்தில் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து குர்ஆன் வந்து படிங்க, நோன்பு வைங்க, ஒரு நோன்பு கூட விடாமல் வைங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு என்ன உங்களுக்கு தேவையோ அல்லாஹ் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பான். நானும் வந்து உங்களுக்காக துவா செய்கிறேன். இந்த மாதத்தில் வந்து இப்போ பாருங்கள், கடாய் வந்து நல்லா எண்ணெய் வந்து சூடாயிருச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ வந்து நம்ம மசாலாவை வந்து போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து சூடாயிருச்சு. மசாலா வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். நல்லா வந்து எண்ணெயில் வந்து அந்த ஃப்ரை ஆனால் தான் வந்து அந்த கிரேவியோட பச்சை வாசனை வந்து போகும். அந்த ராஸ்மல் வந்து போனால் தான் வந்து கிரேவி வந்து நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு வந்து செம சூப்பராக இருக்கும். நல்லா கிளறி விட்டு நல்லா வந்து கொதிக்கட்டும். நல்லா இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்சம் தண்ணி வேணுனாலும் ஆட் பண்ணி, உங்களுக்கு வந்து ரொம்ப திக்கு கன்சிஸ்டன்சியில் வேணுமா இல்லை வந்து எந்த மாதிரி வேணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக வேணுன்றதுனால நான் கொஞ்சமாக தான் தண்ணி வந்து ஆட் பண்ணேன். உங்களுக்கு வந்து தேவையான அளவு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், கிரேவி வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துறே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கொஞ்சம் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு. நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதி வந்த உடனே அந்த கிரேவியை எடுத்து போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிரேவி மாதிரி கன்சிஸ்டன்சி வரட்டும். அதுக்கப்புறமா நாம் அந்த கோலா உருண்டையை எடுத்து உள்ளே போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வருது. இப்போ ஒவ்வொன்றா எடுத்து நாம் உருண்டை பிடிச்சி வச்சுருந்த அந்த குஃப்தாவை வந்து எடுத்து இப்போ வந்து அந்த கிரேவியில் வந்து நம்ம இப்போ வந்து ஒவ்வொன்றா போட்டுடலாம். இது வந்து கரையாது, எப்படியும் நல்லாயிருக்கும். வந்து போட்டுன உடனே வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும். நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த கிரேவி வந்து நல்லா வந்து குக்கார வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஒரு 15 or 20 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆயிரும். ஒரு குஃப்தா கிரேவி வந்து ரெடி ஆயிரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்தது இந்த ரெசிபி அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபியில் வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், குஃப்தா கிரேவி, மலாய் குஃப்தா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்தியோட பூரியோட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.